அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். திருவண்ணாமலையில் இந்த அற்புத தரிசனத்தை பார்த்திருக்கிறீர்களா? கணவன் மனைவி தம்பதிகள் காண வேண்டிய உற்சவம் எது தெரியுமா? திருவண்ணாமலை தீப திருவிழாவிற்கு அடுத்தபடியான முக்கிய விழா எது? அம்பாளுக்கு தெரியாமல் சுவாமி தனியே சென்ற நிகழ்ச்சி பற்றி அறிவீர்களா? இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். உலக பிரசித்தி பெற்ற சிவஸ்தலம் திருவண்ணாமலை. மலையே இறைவனாக அமைந்த தலம் இந்த அண்ணாமலை. யோகிகளும் மகான்களும் தேடி வந்த இந்த தெய்வீக பூமியில் பரம்பொருளான பரமசிவன் எழுந்தருளியிருக்கும் இடமே அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில். இத்தலத்தில் நடைபெறும் விழாக்களில் பெரும் விழா திருக்கார்த்திகை தீபத் திருவிழா. கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் மலை மீது ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசனம் காண உலகம் முழுவதும் உள்ள அத்தனை ஆன்மீக பக்தர்களும் அண்ணாமலை மண்ணில் சங்கமிப்பது வழக்கம். இத்தகைய திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கு அடுத்தபடியாக மிக முக்கிய விழாவானது திருவூடல் திருவிழா. மாட்டுப்பொங்கல் தினத்தன்று இந்த திருவூடல் உற்சவம் திருவண்ணாமலை திருத்தலத்தில் நடைபெறும். அப்போது அண்ணாமலையார் அதி அற்புதமாக நடனமாடி திருக்காட்சி தருவார். இந்த நடனத்திற்கு கோசுக்கோட்டி நடனம் என்று பெயர். தொடர்ந்து கணவன் மனைவிக்கு இடையே நடைபெறும் ஊடலை விளக்கும் விதமாக சுவாமி அம்பாள் திருவூடல் திருக்காட்சி அளிப்பதை நாம் காணலாம். பிருங்கி மகரிஷி முக்தி அடைய தான் நேரில் சென்று காட்சி தரப்போவதாக அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனிடம் கூற, இதற்கு அம்பாளோ, பிருங்கி முனிவர் என்னையும் வணங்காமல் தங்களை மட்டுமே வணங்குகிறார், நீங்கள் அவருக்கு காட்சியளித்து முக்தியடைய செய்யக்கூடாது என்று வாதிட்டதாகவும், அதனால் சுவாமி அம்பாள் இருவருக்கும் இடையே ஊடல் ஏற்பட்டதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இதனை ஊடலை பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி அண்ணாமலையார் திருக்கோயில் 4 மாட வீதியில் அமைந்துள்ள திருவூடல் தெருவில் சுமார் 2 மணி நேரம் நடைபெறும். அண்ணாமலையார் தான் தனியாக சென்று பிருங்கி மகரிஷிக்கு காட்சியளித்ததால் கோபம் கொண்ட உண்ணாமுலையம்மன் ஊடல் கொண்டு திருமஞ்சன கோபுரம் வழியாக தனியே கோவிலுக்கு செல்வார். பின்னர் தன்னையே வணங்கி வந்த பிருங்கி முனிவருக்கு அண்ணாமலையார் தனியாக சென்று காட்சியளித்து கிரிவலம் வருவார். இந்த திருவூடல் விழாவினை கண்டு நாம் தரிசித்தால் மறுவுடல் இல்லை, அதாவது மறுபிறப்பு இல்லை என்பது திருவண்ணாமலை திருத்தலத்தின் ஐதீகம். இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா முழக்கமிட்டதுடன் சிவதாண்டவமாடியும் கைலாய வாத்தியங்கள் இசைத்தும் மாடவீதிகளில் தரிசனம் செய்வதை நாம் காணலாம். நேயர்களே, திருவண்ணாமலை திருக்கோயில் திருவூடல் உற்சவம் பற்றி பலருக்கும் தெரியாத விஷயத்தை நாம் இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் பகுதியில் தெரிந்து கொண்டோம். மகிமை நிறைந்த திருவூடல் உற்சவத்தை பூலோக கைலாயமான திருவண்ணாமலையில் நாமும் தரிசித்து நிலையான இன்பம் தரும் வீடு பேரான முக்தி பெறுவோம். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள்.